டேய் பேக் எடுத்து வச்சிட்டடா. ம் நேற்று எடுத்து வச்சிட்டேன்டா. அப்புறம் மொழி ஒரு 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லிட்டா. நீ ரெடியாக இருண்ணா? இப்போ குளிக்கணும், அவ்வளோதான். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். என்னடா ஆள் ஒன்றும் வரல? இதோ வந்துட்டா பார். ஹாய் ஹாய். சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு. 2 days ட்ரிப்புக்கு இவ்வளோ ஆட்டமா? ஸ்டில் a trip is a trip. அண்ணா, வரோண்ணா. வாங்கப்பா. அண்ணா காலங்காய்ச்சாலே வா. பழகிடுச்சுப்பா. என்ன இவரை இப்போ போய் குறிக்கிறாரு? அவர் அப்படி தான் அவர். ஆனால் நல்ல மனுஷன். எனக்கும் சத்யாவுக்கும் வரைய கற்றுத்ததே அவர் தான். நல்லா டேலண்டட். ஆனால் அவர் தலையெழுத்து இப்படி ஆயிட்டார். எந்த ஊருக்குப்பா போகிறீங்க? இல்லை, எந்த ஊர் போகிறீங்கன்னு கேட்டேன். வெயில் மழை குளிர் வெப்பம் அவன் அவள் நானும் காதல் நட்பு எல்லாம் சேரும் நேரம் வழியிலே இசை துணை காற்றில் மெல்ல உரை திசை தரும் நிலை போகும் வரை நிலவும் கதிரும் காதல்தான் கடலும் கரையும் நட்புதான் விரைவில் சேரும் காணம்தான் இன்றுதான் பைக்கில் லாங்கு ரைடு தான் பயணம் போகும் நேரம்தான் நடக்கும் பாதை புதுசுதான் இங்குதான் வெயில் மழை குளிர் வெப்பம் அவன் அவள் நானும் காதல் நட்பு எல்லாம் சேரும் நேரம் வழியிலே இசை துணை காற்றில் மெல்ல உரை திசை தரும் நிலை போகும் வரை வினோத். இதோ வரேன். சரி, நான் கிளம்புறேன். சரி, ஓகே, போயிட்டு வா. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் மறக்காம வச்சுரு. சரி. டிரைவ் சேஃப். ஓகே, பாய்.
சத்யா 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 ஏய் ஏய் சத்யா எந்திரா ஏய் இங்க பாரு நர்ஸ், பேஷண்ட்க்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் அவங்களோட போங்க. தேங்க்யூ டாக்டர். சார், சத்யா எங்கேயாவது ரீசெண்டாக வெளியே போனாரா? ட்ரிப் மாதிரி எங்கேயாவது? இப்போ ஒரு ட்ரிப்பு போகணும். சத்யாக்கு நிமோனியா இருக்குங்க. புரியல டாக்டர். நிமோனியா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அது லங்ஸை பாதிக்கும். ஒரு லங் இல்லை 2 லங். ஆனால் சத்யாவுக்கு ஒரு லங்கில் தான் பாதிச்சிருக்கு. இந்த இன்ஃபெக்ஷன் வைரஸ் இல்லைனா பாக்டீரியா மூலயமா தான் வந்திருக்கணும். இது யாருக்கெல்லாம் வரும்னா சீனியர் பீப்புள் இல்லை ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வரும். சத்யா யங்ஸ்டர்ன்றதுனால இந்த டிசீஸ் ரொம்ப ரொம்ப ரேர். இவருக்கு இம்யூன் சிஸ்டமும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால சீக்கிரமாக குணப்படுத்திடலாம். உங்களுக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் தரேன், கூடவே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். அதை விட முக்கியம் அவருக்கு நம்பிக்கை. சரிங்களா? அவர் நம்பிக்கையாக இருந்தால் சீக்கிரம் குணப்படுத்திடலாம். அவர் கூடவே இருங்க. சப்போஸ் கண்டிஷன் வர்சன் ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் பண்ணுங்கள், நம்ம சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர். அஞ்சு 4. ஏய், இங்கே என்னடா பண்ணிட்டுக்கிற? ஆ, அங்கே பாரு. முதல்ல 14 இருந்துச்சு, இப்போ 4 தான் இருக்கு. எதுடா? பூ. சரி, இப்போ அதுக்கு என்ன? எனக்கு என்னமோ அந்த கடைசி பூ விழும்போது என் உயிரும் போயிடுமோன்னு தோணுதுடா. ஹேய், என்னடா வளர்ற? மாத்திரை சாப்பிட்டு தூங்குடா. இல்லை, சாப்பிட்டேன். படத்துக்கு போகலாம் வா. ஏய், விளாடாதடா. சாப்பிட்டு தூங்குடா. இல்லை, நான் போகிறேன். நீ வரியா இல்லையா? போ வா. தம்பி, இங்கே நான் 30 வருஷமாக வேலை செய்கிறேன்ப்பா. தினைக்கும் தம்பி மட்டும் பார்ப்பாங்க, சிரிச்ச முகமாக என்னை விசாரிப்பாங்க. என்னப்பா ஆச்சு? இப்போ அந்த முகத்தில் சிரிப்பே காணோம். அதுதான் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கும்னு சொல்கிறான். என்ன தம்பி சொல்கிறீங்க? தெரிலண்ணே, ஏதாவது பண்ணணும். இப்படியே போயிட்டு இருந்தா காம்ப்ளிகேட் தான் ஆகும். நாளைக்கு டாக்டர் வீட்டுக்கு போகிறோம் மார்னிங். அங்கே போனால் தெரியும் என்ன ஆகும்னு. சரிப்பா. வா வா. அந்த கடைசி பூ விடுறத நான் பார்க்கணும்டா. இதுக்கு மேலே என்னால் யோசிக்க முடியல, காத்திருக்க முடியல.
அந்த அழுவி போன பூ போலே நானும் முந்துறேன் மச்சான். டேய் ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டே இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? உன்னதான்டா. அதுதான் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கும்னு சொல்கிறான். ஆமாம் டாக்டர், கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்றான். மாத்திரையும் சாப்பிடல வேற. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ இப்போ தூங்கிட்டான் டாக்டர். பரவாயில்ல, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்கள் நாளைக்கு அவரை கூட்டிட்டு வாங்க. நாளைக்கா? ஆமாம், நாளைக்கு தான். சரி டாக்டர், வரேன். இன்னும் எத்தனை நாள் தான் பெயிண்டிங்னு சுற்றிட்டு இருக்க போகிறேன்? பெயிண்டிங் பண்ணி உன்னால் ஒரு வேளை சாப்பாடு வாங்க முடிஞ்சுதா? பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு ஆள் தேடுறாங்க. ஒழுங்கா அந்த வேலைக்கு போ. ஏதா வேலைக்கு போகிற வழியை பாரு. உன் பெயிண்டிங்னால யாருக்கும் இங்க பிரயோஜனம் இல்லை. மச்சான், மச்சான் டேய், வா வா. அங்க தெரியுதா?
அதுக்கு உயிர் கொடுத்தது யாரா? தெரியலடா. இப்போ எவ்வளோ பரவாயில்ல டாக்டர்? வெரி குட், இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன். நாளைக்கு இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சா இல்லைன்னு பார்க்கறதுக்கு வந்துருங்க. 9 o'clock டெஸ்ட் பண்ணிடலாம். மறக்காமல் மெடிசன் சாப்பிட்ருங்க. தேங்க்யூ டாக்டர். இவருக்கு என்னாச்சு? இவர் உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் தான் அவர். இவருக்கும் உங்களுக்கு வந்து அதே நிமோனியா தான். ஆனால் வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷன். நேற்று வேறு மழையில் நனைஞ்சிருக்காரு. இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகி மயக்க போட்டு விழுந்துட்டாரு. அதுக்கு உயிர் கொடுத்தது யாரா? அவரை காப்பாற்ற முடியுமா டாக்டர்? We did everything we could. காப்பாற்ற முடியல.